போதுமாமா, என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு இப்போவாத நம்புறீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கம்மா. வந்த வேலைதான் முடிச்சிருச்சு, அப்புறம் போகாம. பார்வதி, அம்மா பார்வதி, ஐயோ என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா பார்வதி, நீ கையில சூடு வச்சுக்கிட்டு இருந்தத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த என்ன நீதாமா மன்னிக்கணும். வா, காயத்துக்கு மருந்து போடுவோம், வா வாமா. சமையல்காரி கையில சூடு வைக்க போன வனஜா ஆண்டி இன்னும் காணுமே. என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு இந்த அக்காவுக்கு? என்ன மித்ராக்கா, வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? ஊர்ல இருந்து உங்க அப்பா அம்மா வராங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல வேற யாராவது வராங்களா? யாரும் வரல உமா, நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன மித்ராக்கா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சக்சஸ் மித்ரா. ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சமையல்காரி கையில சூடு வச்சாச்சு. நீயும் உன் சவால ஜெயிச்சாச்சு. ஐயோ ஆண்டி, போதும் போதும். Thank you so much. ஓ, இதுக்காக தான் டென்ஷனா இருந்தீங்களா மித்ராக்கா? சமையல்காரி கையில அந்த சூடு வைக்கிற கண்குள்ளா காட்சிய என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு ஆண்டி. ஏன் ஆண்டி என்ன வர வேண்டாம்னு சொன்னீங்க? காரணம் அதான் மித்ரா, நீ அந்த விசுவாசத்து மேல திருட்டு பழிய போட்டு அந்த ஆளை வேலையை விட்டே நிறுத்திட்ட. அவன் கண்டிப்பா உன் மேல வருத்தத்துல இருப்பான். இந்த நேரத்துல உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் பொண்ணு மேல பழிய போட்டா அதை நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். அதான் உன்னை வர வேணான்னு சொன்னேன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆண்டி. அந்த ஆள்கிட்ட நீங்க வீடியோ காமிச்சிங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொன்னா? முக்கியமா அந்த சமையல்காரி என்ன சொன்னா? இல்ல மித்ரா, நான் இன்னும் அந்த வீடியோவை அவன்கிட்ட காமிக்கல. அதை வச்சு நான் வேற ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த வீடியோவை பார்க்காமலே அந்த சுந்தரம் நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டானா? விஸ்வாசம் நான் சொன்னதை நம்புனானோ இல்லையோ, ஆனா நான் சொல்றது பொய்ன்னு அவங்க அப்பங்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த சமையல்காரி அவ கையில சூடு வச்சுக்க வேண்டியதா போச்சு. ஆமா ஆண்டி, அந்த வீடியோவை வச்சு வேற ஒரு பிளான் போடுறேன்னு சொன்னீங்களே, அது என்ன பிளான்? அந்த விஸ்வாசம் கையாலேயே அவன் பொண்ணுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்க போறேன். அப்படி இல்ல, அவன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு அவனை ஓட வைக்க போறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டி. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. இல்லத்த, எந்த அப்பாவாச்சும் தான் பெத்த பொண்ணுக்கு விஷம் வச்சு கொல்ல நினைப்பாங்களா? உமா சொல்றது கூட கரெக்ட் தான் ஆண்டி. அந்த விஸ்வாசம் எப்படி பெத்த பொண்ணுக்கே விஷம் கொடுப்பான்? ஒருவேளை அந்த ஆளுக்கே தெரியாம சமையல்காரி சாப்பிடுற பொருள்ல விஷத்தை கலந்து அந்த ஆள் கையால அவளுக்கு கொடுத்து விட போறீங்களா? இல்ல மித்ரா, விஷம்னு தெரிஞ்சேதான் அவன் கையால அவன் பொண்ணுக்கு கொடுக்க வைக்க போறேன். அதே எப்படி நடக்கும்? வனஜா நினைச்சா எல்லாம் நடக்கும். அந்த சமையல்காரி ஆதி கூட நைட்டு எங்கேயும் வெளியில போலன்னு சொல்லி அவங்க அப்பங்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிருக்கா. ஆனா அவ நைட்டு ஆதி கூட கார்ல ஏறி போனதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோவை சுந்தரத்துக்கிட்ட நான் போட்டு காமிப்பேன். பாத்தியா சுந்தரம், உன் பொண்ணு அவ அம்மா படத்து முன்னாடி உன்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுல விஷத்தை கலப்ப.
பார்வதி, அம்மா பார்வதி, பார்வதி. அப்பா என்னப்பா? நீ சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிட்ட. எனக்கு மனசு கேட்கலாமா? நைட்டு வெறும் வயித்தோட படுக்க கூடாது. அதான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கோமா. அப்பா எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா. ராப்பட்னி உடம்புக்கு ஆகாதுமா. அப்பா நான் ஊட்டி விடுறேன். அப்படியே உட்காந்து 2 வாய் சாப்பிட்டு படுத்துக்கோமா. வேண்டாம்ப்பா, நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன். தட்டுல சாப்பாடு போட்டு பிசைஞ்சிட்டேன். அது வேஸ்டா போயிடும்ல. கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கோமா. ஏன்னா கண்ணு திடீர்னு துடிக்குது. இப்படி துடிச்சா பார்வதிக்கு எதனா பிரச்சனை வருமே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? கால் பண்ணி பார்ப்போம். அப்பா சொல்றேன்ல, 1 வாய் சாப்பிடுமா. அப்பா வேணாம்ப்பா. ம் அப்பா தான் சொல்றாருலக்கா, சாப்பிடுக்கா. ம். மாமா கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்திருக்கும் போல. அக்கா எப்படி அப்பாவை சமாளிக்கும் தெரியலையே. யார் போன்ல? பெரிய எடுக்காத போன. கட் பண்ணு. கட் பண்ணிட்டேன். பார்வதியும் ஃபோன் கட் பண்ணுறான்னு தெரியலையே. முதல்ல அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சரி. யார் இந்த நேரத்துல போன் பண்றாங்க? போன் அடுறா. வா. யார் போன்ல? பெரியப்பா. சொல்லுங்க பெரிய தம்பி. என்ன சுந்தரம், தூங்குற டைமில் தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய தம்பி. நான் இன்னும் தூங்கலை. அப்படியா? சரி, சாப்பிட்டீங்களா? அது வந்து சாப்பிட்டேன் பெரிய தம்பி. பார்வதி சாப்பிட்டாளா? என்ன சுந்தரம், பார்வதி சாப்பிட்டாளான்னு கேட்டேன், பதிலே காணோம். பார்வதி சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா பெரிய தம்பி. பார்வதிக்கு நீங்கள் அப்பா மட்டும் இல்லை சுந்தரம், பார்வதிக்கு அம்மாவும் நீங்கள் தான். அம்மா இல்லாத பார்வதியை ஒரு தாயாவும் தகப்பனாவும் இருந்து நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் சுந்தரம். அப்புறம் நேற்று நைட் பார்வதி வீட்டுக்கு லேட்டாக வந்திருப்பா. லேட்டாக வந்ததுக்கு பார்வதி என்ன காரணம் சொன்னா? அது வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்ததா சொன்னா பெரிய தம்பி. அது உண்மை இல்லை. நானும் பார்வதியும் ஒரு முக்கியமான வேலையா யாருக்கும் தெரியாமல் வெளியே போயிருந்தோம். பார்வதி மட்டும் இல்லைன்னா எங்கள் குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே காத்துல பறந்திருக்கும். அம்மாவால் வெளியே தலை காட்டியிருக்கவே முடியாது.
நீங்க என்ன பெரிய தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சொல்றேன் சுந்தரம். நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா, ஐஸ்வர்யா விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் பார்வதி உங்ககிட்ட கூட அதை சொல்லாம மறைச்சிருக்கா. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களால இதை தாங்கிக்க முடியாது சுந்தரம். அம்மாவையும் எங்க ஆதிக்கோட ஒரு பரம்பரை மானத்தையும் பார்வதி தான் காப்பாத்தி கொடுத்துருக்கா. ஐயோ, பார்வதி நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன அப்பா அப்பா ஏன்பா சாப்பாடு தட்டி விட்டீங்க? அக்காக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட கூடாதா? அப்பா, அப்பா. அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் அழறீங்க? அப்பா, என்னப்பா? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? வனஜா அம்மாவோட பேச்ச கேட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து நானே உன்னை கொல்ல பார்த்தப்பா. பா, என்னப்பா சொல்றீங்க? சாப்பாட்டுல விஷம் கலந்து அக்கா கொல்ல பாத்தீங்களா? ஆமாடா கணேசா, நான் பாவிடா. பெத்த பொண்ணு கூட பார்க்காம உங்க அக்காவை கொல்ல பார்த்த பாவிடா நானு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? அக்கா மேல அப்படி உங்களுக்கு என்னப்பா கொலவரி? வனஜாமா சொன்னதை வச்சோம், அவங்க காட்டின ஆதாரத்தை வச்சோம் உங்க அக்கா பொய் சத்தியம் பண்ணிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. உங்க அக்காவால அம்மாவுக்கும் அம்மா குடும்பத்துக்கும் தலைகுடிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து உங்க அக்காவை கொல்ல பார்த்தா. நல்ல வேலை, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு, உங்க அக்கா ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தான்ற உண்மைய பெரிய தம்பி இப்பதான் போன்ல சொன்னாரு. இல்லைன்னா அநியாயமா உங்க அக்கா செத்து போயிருப்பாடா. ஒரு பக்கம் என் மனசுக்கு நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குடா. ஏன்பா ஏன் இப்படி சொல்றீங்க?
உன்னோட பெட்டியில பெரிய தம்பியோட சட்டையை பார்த்தம்மா. உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான், தகுதிக்கு மீறி ஆசையை வளர்த்துக்கிறது நமக்கு நல்லது இல்லம்மா பார்வதி. அப்பா, அது அன்னைக்கு அக்காவோட தாவணியில தீ பிடிச்சி எரிஞ்சப்போ அக்காவோட ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சுப்பா. அதனாலதான் அக்கா அந்த சட்டையை எடுத்து போட்டுட்டு வந்தது. டேய், நீ வாயை மூடிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பார்வதி, பார்த்து நடந்துக்கோமா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, நீ போய் பாடு. நான் அதை போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். என்ன என்ன அப்படியே புதுசா பாக்குறீங்க? நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கீங்க. வந்ததும் என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? என்ன ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். உங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கடைசியில கைவிட்டுருவேன். காஃபி எடுத்துக்கோங்கம்மா. காஃபி எடுத்துக்கோங்கம்மா. அங்க வச்சுட்டு போ. ஏண்டி, எங்கடி அவ நெத்தில குங்குமம் வச்சிருக்கான்னு சொன்ன? உன்னை காணுமே. ஐயோ இல்ல அத்தை, அவ குங்குமம் வச்சிருந்தா, நானும் பார்த்தேன். அம்மா, கொன்னுடுவேன் உன்னை. அதான் இப்ப இல்லையா? அதான் அத்தை, எனக்கும் குழப்பமா இருக்கு. நான் பார்த்தனே, அதுக்குள்ள எப்படி குங்குமம் காணாம போச்சு? இப்படியே பேசி பேசி கடுப்பேத்தன, அப்ப சாப்பிடுறதுக்கு வாயே இருக்காது. பேசாம இருடி. ஓய், வர வர உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு. நான் உங்ககிட்ட எப்போ காஃபி கேட்டேன்? ஆடி அசைஞ்சு இப்போ கொண்டு வர. நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்லாம இப்பவாவது கொண்டு வந்தேனே, அதுக்காக சந்தோஷப்படுங்க மாமா. ஓஹோ, உங்ககிட்ட காஃபி கேட்டா நீ என்னையே போட்டு குடிக்க சொல்லுவியா? சில குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படிதான் நடக்கும் மாமா. ஓய், என்ன கண்ணெல்லாம் சூப்பரா அடிக்கிற? எங்க இன்னொரு வாட்டி அடி. குடு, ஒரே ஒரு வாட்டி கண்ணடி. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் கண்ணெல்லாம் அடிக்க மாட்டேன். நான் தான் ஆசைப்பட்டு கேட்குறாங்களா? ஒரே ஒரு வாட்டி கண்ணடியா? மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், என் செல்லம்ல. ஒரே ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் நீங்க கேட்க கூடாது. சரி, என்னை பார்த்து ரொமான்டிக்கா ஸ்டைலா கண்ணடி.
ஐஸ் வச்சதெல்லாம் போதும், காஃபி ஆறிடும், நீங்க முதல்ல குடிங்க. இந்த சமையல்காரி அப்பவே காஃபி எடுத்துட்டு உள்ள போனாலே இவ்ளோ நேரம் என்ன பண்றா? போய் பார்க்கலாம். சரி, நீங்க காஃபி குடிங்க, நான் கிளம்புறேன். இரு, எங்க அதுக்குள்ள கிளம்புற? இப்படி வா, கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு அப்புறமா போலாம். உட்கார். நான் காஃபி எடுத்துட்டு வரும்போது மித்ரா ரூம்க்கு வெளியில ஃபோன் பேசிட்டு இருந்தா. என்ன பார்த்திருப்பா. நான் கிளம்புறேன் மாமா. ஏய், உட்காரு. அவ பார்த்தா என்ன? அவளுக்காக நீ ஏன் பயப்படுற? எனக்கு மித்ரா பார்த்தெல்லாம் பயம் இல்ல மாமா. அவ அம்மா கிட்ட போய் சொல்லிடுவா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வெளியில ஃபோன் ரிங் ஆகுது. மித்ரா தான் சந்தேகப்பட்டு வரான்னு நினைக்கிறேன் மாமா. மித்ரா வந்தா என்ன? நீ டென்ஷன் ஆகாத. இல்ல, தேவையில்லாத பிரச்சனை வரும் மாமா. நான் அந்த கபோர்ட்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். இரு இரு. இங்கே இரு, ஒரு ஐடியா பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். தீபக்னு ஆக்சிடென்ட் கேஸ். இப்போதான் சார் கீழே போனாங்க. பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க சார். ஆதிங்கிற பேர்ல தான் சார் பண்ணாங்க. ஆதி, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போதானே வெளியே போறாங்கன்னு சொல்றாங்க. போய் பார்க்கலாம். நம்ம எங்கடா போறோம்? ஆதி சார் வண்டி அனுப்பியிருக்காரு. எங்க பாலு? வெளியே தான். ஹேய், வண்டி திருப்புற. வெல்கம் தீபக். நீ எப்படிங்க? பாலு, என்னடா நடக்குதுங்க? என்ன மன்னிச்சிடுறா தீபக். என் ஃபேமிலி அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு உன்னை கூட்டின்னு வர சொல்லி என்ன மிரட்டினாங்க. என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. சீக்கிரமா அவன வண்டியில ஏத்துங்கடா. ஆதி, நாங்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டோம். ஆதி, அவனை எங்கேயுமே காணாதி. ஏன் என் பேரை சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனாங்கன்னு தெரியலடா. எனக்கே குழப்பமா தான் இருக்குது. வா போய் தேடி பார்க்கலாம். இல்லடா, தீபக் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பான்னு பார்த்தா அவன் வீட்டுக்கும் போல. ஆஃபீஸில் இருப்பான்னு பார்த்தா ஆஃபீஸ்லேயும் இல்லை. அது மட்டும் இல்லாதி, தீபக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன விஷயமே
ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே தெரியல. நீ அதை கவனிச்சியா? கவனிச்சேன். என் பேரை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து தீபக்கை யார் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு தெரியலையே. மயக்கத்துலேருந்து தீபக் நினைவு திரும்பின விஷயம் என்னை தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது யாரா இருக்கும்? கரெக்டா அது. இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, தீபக்கை நீ மீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை அவசர அவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் தீபக்கை மீட் பண்ணி பேசிடக்கூடாது. அதுக்கு காரணம் மித்ரா பற்றின ஆதாரம் எனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான். கரெக்டா அது. மித்ரா பற்றின ஆதாரம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒன்று மித்ராவாக இருக்கணும், இல்லை நந்தினியாக இருக்கணும். நிச்சயமா இது நந்தினியோட வேலையாக தான் இருக்கும். நந்தினி தான் ஆள் செட் பண்ணி தீபக்கை கூப்பிட்டு போயிருக்கணும். இப்போ என்ன பண்றது அது? தீபக் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கான், அவனை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மித்ராவும் நந்தினியும் அக்கா தங்கச்சின்ற ஆதாரத்தை எப்படியாவது அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அந்த மித்ராவை எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பணும்டா. எல்லாம் நடக்கும் அது. சரி வா போலாம். வீணா அடம் புடிச்சு உன் உயிரை விட்டுறாத. அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லிடு. நான் உன்னை விட்டுடுறேன். என்கிட்ட எந்த பென்ட்ரைவும் இல்ல. உன்னோட டிடெக்டிவ் மூளைய என்கிட்ட காட்டாத தீபக். நீ துப்பறிஞ்சு சேகரிச்ச மித்ரா பத்தின ஆதாரத்தோட பென்ட்ரைவ் உன்கிட்ட தான் இருக்க. பாதுகாப்பா அத நீ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறத டாக்டர் கிட்ட சொன்னது, அத நீ ஆதி கிட்ட கொடுக்க துடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஆதாரத்தை ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிரோடு வீட்டுக்கு போயிடு. அந்த பென்ட்ரைவ எங்க வச்சிருக்க? உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நந்தினி. என் உயிரே போனாலும் உன்கிட்ட அந்த பென்ட்ரைவை நான் கொடுக்க மாட்டேன். உன் உயிரை விட எனக்கு அந்த பென்ட்ரைவ் தான் முக்கியம். ஒரு பென்ட்ரைவ்காக நீ உன்னோட உயிரை விட போறியா? உண்மையை சொல்லிட்டு நீ உன் உயிரை காப்பாத்திக்க தீபக். முடியாது. நீ என்னை எப்படி மிரட்டினாலும் கொடுமைப்படுத்தினாலும் நான் பென்ட்ரைவ் கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட இருந்து பென்ட்ரைவ வாங்காம நான் உன் உயிரை எடுக்க மாட்டேன். இவனை ரூம்ல அடைச்சு வச்சு வேலைக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிங்க. ஓகே மேடம். தப்பிச்சு ஓடிட போறான். ஓகே மேடம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த தரட்டுக்கிட்ட நாம டீல் பண்றதை விட அகிலாண்டேஸ்வரியை கூட்டிட்டு வந்து காமிப்போம். ஆவி பிடிச்சிட்டு இருக்கிற சமையல்காரி ஆவிய அவ எடுத்துருவா. நீ வா. ஓகே. நான் சொன்ன கரெக்ஷனை பண்ணிட்டு எனக்கு மேல அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன். யா. என்ன 2 பேரும் ஒரே டென்ஷனா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஆவி பிடிக்க டென்ஷன்க்கா.
ஆவி பிடிக்கிற டென்ஷனா? இல்ல 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 இல்ல. ஐயோ அக்கா, டென்ஷன்ல தெரியாம உளறிட்டேன்க்கா. அது வந்து நம்ம ஆதி இருக்காலக்கா, அவனுக்கு ஜலதோஷம்க்கா. கேப் விடாம தும்மிட்டே இருக்கான்க்கா. ஓ, ஆவி பிடிச்சா ஜலதோஷம் சரியாயிடும். அதான்க்கா, அதேதான். அந்த ஆவிதான் பிடிக்கணும். அத நாங்க சொன்னா ஆதி கேட்க மாட்டான்க்கா. நீங்க வந்து சொல்லுங்கக்கா. ஆண்டி நீங்களே வந்து ஆதிக்கிட்ட சொல்லுங்க. அதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆமா. சரி, போலாம். வா 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 வா. பாரு பாரு, நல்லா பாரு. இதானே எனக்கு வேணும். ஆவியா பிடிக்கிற ஆவி. இன்னைக்கு உன் ஆவி மொத்தமா அகிலா கையால போக போகுது. உன் ஆட்டமும் அடங்க போகுது. பார்வதி, இன்னைக்கு நீ அதோ கதிதான். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறது? எனக்கு மூச்சு முட்டுது. அழுத்தாத. ரொம்ப எல்லை மீறி போறாங்களே. என்னால முடியல, மூச்சு முட்டுதுன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. போர்வைக்குள்ள அந்த சமையல்காரி தானே இருந்தா. இந்த அனுமார் எப்போ உள்ள வந்தான்? அந்த சமையல்காரி மாட்டுவான்னு பார்த்தா போர்வுக்குள்ள இவன் இருக்கான். இவன் எப்ப உள்ள வந்தான்? ஆதி, ஆ? அங்க பாரு. மா, எப்போ வந்தீங்க? உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, உன்னை ஆவி பிடிக்க சொன்னா நீ ஆவி பிடிக்க மாட்ட. அதனால நீங்க வந்து ஆதிக்கிட்ட சொல்லுங்கன்னு வனஜாவும் மித்ராவும் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏற்கனவே நீ ஆவி பிடிச்சிட்டு தான் இருக்க.